இங்க இந்த பையன் தூங்கி எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தா அவன் வைஃபோடைய ஆவி இந்த பையன் உடம்புக்குள்ளயும், இந்த பையனுடைய ஆவி அவன் வைஃபோடைய உடம்புக்குள்ளயும் பூந்துருது. அது எதுவும் தெரியாம இந்த பையன் காலையில எந்திரிச்சதும் காஃபி போடுறதுல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யறது, அவன் பையனை எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறது, எல்லா வேலையும் இந்த பையன் பாத்துட்டு இருக்கான். இவன் வைஃப் என்னன்னா, இந்த பையன் எப்படி டெய்லி சோஃபால பேப்பர் படிச்சுட்டே காஃபி குடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த பையனுடைய வைஃபும் காலுக்கு மேல் கால் போட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பையன் என்னன்னா, பசங்களுக்கு ட்ரெஸ் அயர்ன் பண்றதுல இருந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறது வரை அவன் வைஃப் பண்ற எல்லா வேலையும் பார்த்து அவன் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற பிறகு 9 மணி ஆனது இவனும் சாரி எல்லாம் மாட்டிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போறான். அங்க ஆபீஸ்ல அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு கூட நேரம் இல்ல. அந்த அளவுக்கு ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் அவனுக்கு வேலையா கொடுக்கறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த அவனுடைய 2 பசங்களும் வைஃப் எங்களுக்கு சீக்கிரம் டின்னர் வேணும்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த பையன் கோவமே படாம சிரிச்சிட்டே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் எல்லா வேலையும் பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பையனுக்கு திடீர்னு முழிப்பு வருது. பார்த்தா எல்லாமே கனவா போயிருது. பக்கத்துல அவன் வைஃப் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவருக்கு புரிய வருது, டெய்லி அவருடைய வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆபீஸ் வேலையும் பார்த்துட்டு எந்த கஷ்டத்தையுமே வெளிக்காட்டாம சிரிச்சுக்கிட்டே எல்லா வேலையும் பார்த்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் வைஃப்க்கு பாசமா முத்தம் கொடுக்கறாரு.